அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நம்ம ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம் நினைக்கிறோம். பிரான்மலைன்னு ஒரு மலை, சிங்கமுனாரிக்கு பக்கத்தில் அந்த மலை இருக்குது. அந்த மலையில் மாயாண்டி மலையாண்டின்னு சொல்லி முருகனுடைய ஆலயம் அங்கே இருக்குது. பக்கத்தில் அருணாசலம்னு சொல்லிட்டு ஒரு ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக அங்கே போகணும்னு ஒரு எய்மு. நானும் நண்பர் கர்ணன், ஒரு கணக்கம்பட்டி சாமி கூட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே கூடவே இருந்தவர். 2 பேரும் 2 வீலரில் போகிறோம். கரெக்டாக அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மழை, நல்ல மழை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி இரவு 7. சரின்னு அப்படியே அந்த மலையிலேயே போயிட்டோம். போனோடனே ரொம்ப ஆச்சரியம், அங்கே மலையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இரவு நேரத்தில் எல்லோரும் கீழே வந்துடுவாங்க, பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவாங்க. அங்கே கொஞ்சம் கட்டட வேலை நடந்துக்கிட்டு இருந்திருக்கும் போல் இருக்குது. எங்களுக்கு சுட சுட இட்லி கிடச்சிது. சரின்னு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்போ அங்கே தங்கணும்னு சொல்லி சொன்னோம். அப்போ இந்த மாதிரி புதிய நபர்களை யாரையும் எப்படியா தங்க வைக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சித்தவத்தியார்த்தி அங்கே பேரை சொன்னோம். வாத்தியார் பாண்டியன் ஐயா அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொன்னோம். அப்படியா, அவரை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அப்போ நீங்கள் தாராளமாக தங்குங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் பேர் வேலுன்றவர் தான் அதை அங்கே பூஜை பார்த்துட்ருக்காரு. சரின்னு இரவு தங்கியாச்சு. தங்கினோடனே அவர் எங்கள் கூட கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நம்மளை எப்படி உள்வாங்கிக்கிட்டாருன்றது தெரியலை. அவர் சில விஷயங்களை நம்மக்கிட்ட பேசினார். ஐயா, இந்த மலைக்கு நல்லவங்களே வர மாட்டேன்றாங்க, வெறும் மாந்திரிகனும் அவனும் இவனும் வந்துக்கிட்டு இருக்காங்கய்யா, பெரிய தலைவலியாக இருக்குயா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புனாப்புல. அதுக்கப்புறம் கீழே ஒரு பாறையை காமிச்சு, மலைக்கு கீழே அந்த இடம் எங்கள் அக்கா விட்ட இடம், அந்த இடத்துல நான் ஒரு ஆசிரமம் அமைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பாறையை அப்படியே சிவன் சிற்பமாக மாற்றணும், இதெல்லாம் என்னுடைய விருப்பம். இரவு 12 மணிக்கு கூட என்னை இழுத்து கொண்டு அந்த இடத்துல நிப்பாட்டிடுவோம். அந்த இடத்துல ஒரு ஈர்ப்பு இருக்குது, எனக்கும் அந்த இடத்துக்கு ஒரு லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப மனுஷன் சோகமாக இருந்தார். ஆரம்பிக்கும்போது அந்த சோகத்துக்கான காரணத்தை அவரே சொன்னார். ஐயா, எனக்கு 55 வயசு, எல்லோரும் சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் கல்யாணம், ரீசனாக தான் கனவுல வந்து எனக்கு நீ கல்யாணம் கட்டிக்கிறணுண்டான்னு சொல்லி கனவுல சாமி சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் கல்யாணம் பண்ணேன். எனக்கு எல்கேஜியில் ஒரு பையன் இருக்கான், எல்கேஜி படிச்சுட்ருக்கேன். எல்லோரும் சொன்னாங்களேன்னு சொல்லி இங்கிலீஷ் மீடியத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டேன். என்னால் ஃபீஸ் கட்ட முடியலையா, காலையில் விடிஞ்சால் பையனை வெளியேற்றிடுவேன்னு சொல்லிட்டாங்க, மனக்கவலையோடு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ அப்படியாயா, நாளைக்கு காலையில் விடியும் போது உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், சூரிய உதயமாகும்போது உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு நம்ம சொன்னோம். ஒரு ஃபோன் வருது அவருக்கு. அந்த டைம்லேயே ஒரு 7:30 மணி 8 மணிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், இரவுலேயே ஃபோன் வருது. ஃபோன் எங்கேருந்து வருதுன்னா அமெரிக்காவிலேருந்து வருது. அப்போ இவர் அந்த ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிவிட்டு, ஐயா உங்கள் நம்பரை தொலைச்சி கொடுத்தாயா, நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ அந்த நிலையில் இருக்கிறவர் பேசுகிறாரு. இரவு நேரம் மழைன்றனால மழைன்றதுனால பேசுகிறது எங்களுக்கெல்லாம் நல்லாவே காதில் கேட்குது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கடன் பிரச்சனை அதிகமானதுனால கிளம்பி வந்துட்டேன், எனக்கு அதிகமான பிரச்சனை ஆகிப்போச்சு, அதனால தான் கிளம்பி உடனடியாக வந்துட்டேன். யாருக்கு நான் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தனோ அதெல்லாம் நான் எழுதி வச்சுட்டு வந்தேன். உங்களுக்கு நான் சில இது பண்ணுறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் என் மனைவிக்கிட்ட எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா கடல் தாண்டி போகிறோம், நம்ம வாக்கு மாறக்கூடாதுன்றதுக்காக எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன பிரச்சனையா சொல்லியா அப்படின்றாரு. ஐயா, இந்த மாதிரி பையனுக்கு காலையில் ஃபீஸ் கட்டலைன்னா பையனை வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு ஒரு எடுத்து சொல்கிறாரு. சரி கவலைப்படாதீங்க, பையனுடைய வாழ்நாள் முழுவதும் படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன், இப்போதைக்கு தற்சமயம் என் கையில் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு ஒரு 15,000 ரூபாயை போட்டு விட்டார். கேட்டுக்கிட்டிங்களா? சரி, அப்புறம் காலையில் விடிஞ்சோடனே நாங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பி திருப்பத்தூரை நோக்கி 2 வீலரில் போய்கிட்டு இருக்கோம்.
ஒரு இடத்துல மாடு வந்து சுத்தமாக எங்கள் ரோடை பிளாக் பண்ணிருச்சு. ஒரு 10-30 மாடு. பின்னாடி ஆரண சத்தம் கேட்குது. ஒரு காரில் ஆரணம் சவுண்டு. யாருன்னு திரும்பி பார்த்தா பரந்தாமன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சூட்சமமாக பேசக்கூடிய ஒரு மகான் அவருடைய காரு பின்னாடி நிற்கிது. ஆரணம் அப்படி அடிக்கவும் யாருன்னு திரும்பி பார்த்தா இவங்க. என்னையா அப்படின்னு கேட்டான். வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு காரில் ஏறுங்க அப்படின்ட்டாரு. சரின்னு காரில் ஏறியாச்சு. காரை யூட்டன் அடித்து மறுபடியும் அந்த மலையை நோக்கியே போகுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா அந்த மலைக்கா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு தலையாட்டினார். அப்போ நேராக அவருக்கே ஃபோன் போட்டேன். அந்த வேலுன்றவருக்கு ஃபோன் போட்டேன். ஐயா உங்கள் மலைக்கு ஒரு மகான் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஃபோன் போட்டேன். உடனே அவர் அங்கேருந்து ஒரு பெரிய மாலையோடு கீழே இறங்கி வர்றாரு. கரெக்டாக அவர் சுற்றி காட்டின அந்த பாறைக்கிட்ட தான் காரு போகும். அங்கே போய் காரை நிப்பாட்டியாச்சு. அந்த மாலையை அவர் கொண்டாந்து இவர் கழுத்தில் போடுறாரு. அந்த மாலையை அவர் கலட்டி அவர் கையிலேயே கொடுத்து அந்த பாறையில் போடுன்னு சொல்கிறாரு. இப்போ பாருங்கள், ஒரே இரவில் நம்ம போனதுனுடைய விளைவாக மாந்திரிகனாக வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மலைக்கு அப்படின்னு சொன்னது மாதிரி மகான்கள் வர்ற மலையாக இந்த மலை மாறும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி மகான் வந்துட்டார். ஒரே அந்த சூரியன் உதயத்தில் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொன்னோம். பாருங்கள், அப்போ அந்த மலைக்கு சாபம் கிடந்ததா, அந்த மனுஷனுக்கு சாபம் கிடந்ததா, எதுக்கு மோட்சம் கிடைச்சது? மலைக்கு மோட்சம் கிடைச்சதா, அந்த மனுஷனுக்கு மோட்சம் கிடைச்சதா? ஒரு விசிட்டு தான், ஒரு விசிட்டில். அப்போ எத்தனை காலமாக இந்த சாபங்கள் அந்த மலைக்கு இருந்திருக்கும்? இப்படிலாம் நம்ம கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்னா பல விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வரும். நேற்று கூட ஒருத்தர் ஐயா ஃபோன் போட்டுக்கிட்டு, ஐயா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாரு. என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? இல்லையா நீங்கள் ஏதாவது பயிற்சி அது மாதிரி எதுவும் கொடுக்குறீங்களா, இல்லை ஏதாவது அன்னதானம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயா சோறு ஒரு விஷயமாயா? சோத்துக்காகவாயா நம்ம இங்கே சோறை கொடுக்குறதுக்காகயா நம்ம இங்கே உட்காந்துருக்கோம்? சோறை கொடுக்குறதாயா நம்ம வேலை? சோறாயா கிடைக்காத பொருள்? அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே என்ன நிகழ்ந்துச்சு? திருவண்ணாமலையை சுற்றுறோம், என்ன நிகழ்ந்துச்சு? அந்த நிகழ்வுனுடைய அந்த சாராம்சத்தை நீ உள்வாங்கினியா? உன்னால் அதை அறிஞ்சிக்கிறதுக்கான அந்த தகுதியை நீ உருவாக்கி வச்சுருக்கியா? இன்றைக்கி இந்த மலைக்கு போனேன், எனக்கு இது கிடச்சிச்சின்னு உன்னால் சொல்ல முடியுதா? அப்போ என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன நம்ம பதில் சொல்கிறது? இது பார்வையில் நடக்கக்கூடியது, நம்ம ஒரு விசிட்டில் நடக்கக்கூடியது மாபெரும் ஒரு பிரபஞ்ச ஆற்றல். இந்த ஆற்றலுக்கு முன்னாடி நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு வார்த்தையில் சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. இது வார்த்தையை தாண்டி நிகழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட்டை தான் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம் தேவக்கோட்டையில். ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா எவ்வளவு மாற்றம் அப்படின்றத நீங்கள் அனுபவிக்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.